நம்ம அண்ணன் பேசுறத நம்ம கேட்குறோமோ இல்லையோ, அந்த தீய சக்தி திமுக காரங்க எல்லாரும் சத்தமாக வச்சு கேட்பாங்க. ஏன்னா மேடைக்கு மேடை விரட்டி விரட்டி அடிக்கக்கூடிய நம்ம ஆதவ அர்ஜுன் அண்ணன் அவர்களுக்கும் இப்படி குழந்தைங்க குடிக்கிற பாலில் இருந்து பருப்புல இருந்து அரிசி விலை, எண்ணெய் விலை, சிலிண்டர் விலை, பெட்ரோலு, காய்கறி, பத்தாவதுக்கு சொத்து வரி, வீட்டு வரின்னு எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு இன்னமும் அந்த 1000 ரூபா மாதம் வருமானு ஏக்கத்தோட என் மக்களை காக்க வச்சிருக்கீங்கள, இதுதான் உங்களோட சாதனை. ஏன் நாங்கள் கோயம்புத்தூரில் செம்மொழி பூங்கா கட்டலையா? ரேஸ் கோர்ஸில் வாக்கிங் போகிறக்கு ஒரு ஏரியா பண்ணலையா? அங்கே வைஃபை உருவாக்கலையா அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் தான் மலுமிச்சம்பட்டின்னு இந்த பகுதி கிணத்துக்கடவு தொகுதிக்குள்ளே இங்கே இருக்க பகுதி, இங்கே இருக்க மக்களுக்கு தெரியும். மாதத்துக்கு ஒரு முறை தாங்க குடிநீர் வருது. மலுமிச்சம்பட்டியில் இந்த குடிநீர் தண்ணீர் வரலன்னு சொல்லி ஒரு மாதமாக அந்த அப்பார்ட்மெண்ட் மக்கள் ஒரு மாதமாக போர் சரியாகலைன்னே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த அதிகாரிகள். அப்போது அந்த மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து சொல்லும்போது நாங்கள் சொன்னோம், நாளைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நீங்கள் எல்லாம் கூட வாங்க, எல்லாரும் தயாராக இருக்கோம், நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஆர்ப்பாட்டம் சொன்னோடனே அடுத்த நாள் அந்த அதிகாரிகள் ஃபோன் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரே நாளில் முடிச்சிடறோம்னாங்க. நான் நம்பலை, ஒரு நாள் எப்படி முடிப்பாங்க, ஒரு மாதம் முடியாத வேலையை ஒரு நாளில் முடிச்சிடுவாங்களான்னு பார்த்தா ஒரு நாள்லேயே முடிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஒரு நாள் முடியிற வேலையை ஒரு மாதமாக இழுத்தாங்கல்ல, என்ன ஒரு தைரியம் தெரியுமா? இங்கே யார் கேட்பா அப்படிங்கிற தைரியம். கடைசி நேரத்தில் ஓட்டுக்கு 2000 ரூபா. இந்த 2000 ரூபாயை கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ வேகமாக ஓடி வந்து வாங்குறாங்கன்னு மட்டும் பாருங்களேன் அப்படின்னாங்க. அது எப்படி இருக்குன்னா, உங்களை நம்பி இவ்வளோ வருஷமாக ஓட்டு போட்டோன்னு எவ்வளோ ஏளனமாக பார்க்குறீங்க நீங்கள். அந்த 2000 ரூபாய் கொடுத்துட்டா உங்களுக்கு இவங்க எல்லாம் அடிமை. எங்ககிட்ட பணம் இல்லை. இந்த கூட்டம் நடத்துகிற கூட எங்கிட்ட வந்து மாற்றுக் கட்சி நண்பர்கள்லாம் சொன்னாங்க, ஏன் நீங்கள் போய் ஒயின் ஷாப்பில் கேட்டிங்கன்னா ஒரு 10-10,000 ரூபா கொடுப்பாங்க. நம்ம பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஒயின் ஷாப் இருக்குது. அது போக இந்த கல்குவாரியை கேட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. எதுக்கு இந்த பணத்தை வாங்கிட்டு 2026 நாங்கள் ஜெயிச்சிருவோம், அவங்ககிட்ட போய் இப்படி கை கட்டி நிற்கிறக்கா? அதுக்கா? நாங்கள் அதுக்கு வரலையே. என் தலைவன் சொல்லியிருக்கிறாரு, நான் ஊழல் பண்ண வரல. எல்லாரும் கிணத்துக்கடவு தொகுதியா? நம்ம தொகுதி அவங்களுக்கு என்ன தெரியுமா? குப்பை தொட்டி. இதை இங்கே கேட்கறக்கு ஆள் இல்லை. ஜெயிச்சவங்க போய் நின்றுக்கிறான். எப்படி கேட்பாங்க? ஒரு குப்பை கிடங்குல இருந்து சம்பாதிக்கணும் இருக்கிற மனுஷனோட சிந்தனை மக்களுக்கு நல்லது செய்ய எப்படிங்க வரும்? ஆனந்தனை வரக்கு ஃப்ளைட் வரக்கு ஒரு 50 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயில் ரொம்ப சுட்டெரிச்சுது. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் மக்கள் இருந்தாங்க. கவலைப்படாதீங்க, சூரியன் மறையும் நேரம் வந்துவிட்டது. நம்ம சந்திரன் உதிக்கும் நேரம் தொடங்கிவிட்டது. மணி 6க்கு மேலே ஆச்சு, அதனால சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு சொல்ல வந்தேன். தளபதியால் நான், இனி தளபதிக்காகவே நான். எங்கேயோ இருந்த பையன், எந்த பொருளாதார பின்புலமும் இல்லாத பையன், எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத பையன், இந்த ஒருத்தனை நம்பி மாவட்ட செயலாளருங்கிற பதவியை தந்து இந்த சமுதாயத்தில் மரியாதையை பெற்று தந்த என்னோட அண்ணன், மக்கள் விரும்பும் முதல்வர், நம்மளோட தளபதியை வணங்கி, எப்படி ஒரு சிற்பி ஒரு பாறையை செதுக்கி செதுக்கி சிலையாக வடிப்பாரோ, அந்த மாதிரி பாறையாக இருந்த எண்ணெய் 20 வருஷமாக செதுக்கி 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 இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். யாருமே இல்லை, அது நம்மளோட பொதுச் செயலாளர் கழகத்தின் போர்வால் என் ஆனந்தண்ணன் அவர்களுக்கும். அதே மாதிரி அண்ணன் செங்கோட்டையன் கிளம்பிட்டாரு. கிட்டத்தட்ட அவரோட 9 முறை எம்எல்ஏவாக இருந்த அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்க வந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கும், எந்த மேடை ஏறினாலும் நம்ம அண்ணன் பேசுகிறத நம்ம கேட்குறோமோ இல்லையோ, அந்த தீய சக்தி திமுக காரங்க எல்லாரும் சத்தமாக வச்சு கேட்பாங்க. ஏன்னா மேடைக்கு மேடை விரட்டி விரட்டி அடிக்கக்கூடிய நம்ம ஆதவ அர்ஜுன் அண்ணன் அவர்களுக்கும் இந்த கட்சியை அறிவிக்கும் போது இங்கே இருந்த மற்ற கட்சியில் என்ன சொன்னாங்கன்னா, என்ன ஒரு 7% ஓட்டு வாங்கிடுவாங்களா அப்படின்னு நினச்சாங்க. நம்மளோட மாநாடு, வெற்றி மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சதும் இல்லை ஒரு 15% வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. அடுத்து பார்த்தா மக்கள் கடலாக சங்கமிக்கும் மதுரை மாநாடு முடிஞ்சதும் இல்லை 24% வந்துடுவாங்கன்னு தான் போல இருக்குது அப்படின்னாங்க. நீங்கள் நினச்சிட்டே இருங்க. உங்கள் எல்லாத்துக்கும் தெளிவாக சொல்கிறது என்னென்னா, 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 45% வாக்குகளோடு ஒரு சரித்திர வெற்றி பெற்று
மீண்டும் ஒரு யுக தலைவராக எங்கள் அண்ணன் தளபதி உருவெடுப்பார். எங்கள் ஆட்சி அமைந்ததும் அடுத்து வர 20-30 ஆட்சியும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியாக தான் இருக்கும். இனி 2026க்கு தேர்தலுக்கு பிறகு நம்ம அமைக்க போற சர்க்கார் மக்களுக்கான சர்க்காராக அமையும். எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சாதனை ஆட்சி. என்னங்க உங்க சாதனை அப்படின்னு கேட்டா, மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்றோம், பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. போன 2-3 வருஷத்துக்கு பொங்கலுக்கு கொடுக்கல. இந்த வருஷம் மட்டும் ஏன் கொடுத்தாங்கன்னா, தேர்தல் வருது. இப்போ இருந்தே மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக காசை கொடுத்து விலைக்கு வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்களாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். 2020 இருந்த விலைவாசி இப்போ இருக்கா? 2020 இருந்த கரண்ட் பில்லு இப்போ இருக்கா? 2020 இருந்த சிலிண்டர் விலை இப்போ இருக்கா? ஆனால் 2020 ஒருத்தரோட சம்பளம் 8000 ரூபாய் பேசிக் சம்பளமாக இருந்தது. இன்றைக்கும் 8000 ரூபாய்க்கு தான் படித்து முடிச்சு போனால் சாதாரண விலைக்கு எடுக்கிறாங்க. என்றைக்கும் விலைவாசி உயரும் போது நம்மளுடைய சம்பளமும் உயர்ந்தால் தானே அது ஒரு சரியான முறையாக இருக்கும். ஆனால் விலைவாசி மட்டும் உயருது அப்படின்னு சொன்னால் இது எங்கேயோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். எங்கேயும் தப்பு இல்லைங்க. இங்கே இருக்க இந்த ஊழல் அரசியல்வாதிகளும் தீய சக்தி அரசியல்வாதிகளும் தான் இதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், பால் விலை உயர்ந்துருச்சா? பருப்பு விலை உயர்ந்துருச்சா? எண்ணெய் விலை உயர்ந்துருச்சா? இப்படி குழந்தைங்க குடிக்கிற பாலில் இருந்து, பருப்பில் இருந்து, அரிசி விலை, எண்ணெய் விலை, சிலிண்டர் விலை, பெட்ரோலு, காய்கறி, பத்தாதுக்கு சொத்து வரி, வீட்டு வரின்னு எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு இன்னமும் அந்த 1000 ரூபா மாதம் வருமானு ஏக்கத்தோட என் மக்களை காக்க வச்சுருக்கீங்களே, இதுதான் உங்களோட சாதனை. இதுதான் எங்கள் வறுமையை இன்னும் அதிகமாக்கிட்டே இருக்கிறீங்கள, இதுதான் உங்களோட சாதனை. இன்னும் கொஞ்சம் கேட்டால், ஏன் நாங்கள் கோயம்புத்தூரில் செம்மொழி பூங்கா கட்டலையா? ரேஸ் கோர்ஸில் வாக்கிங் போகிறக்கு ஒரு ஏரியா பண்ணலையா? அங்கே வைஃபை உருவாக்கலையா அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் தான் மலுமிச்சம்பட்டின்னு இந்த பகுதி, கிணத்துக்கடவு தொகுதிக்குள்ளே இங்கே இருக்க பகுதி, இங்கே இருக்க மக்களுக்கு தெரியும், மாதத்துக்கு ஒரு முறை தாங்க குடிநீர் வருது. மாதத்துக்கு ஒரு முறை வருது. அந்த மக்கள்கிட்ட கேட்குறோம், ஏங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை குடிநீர் வந்தால் அந்த குடிநீரை நீங்கள் காய்ச்சி சூடு பண்ணி அதெல்லாம் பாதுகாப்பாக தானே குடிக்கிறீங்கன்னா, நாங்களே தினக்கூலிக்கு வேலைக்கு போகிறோம், நாங்கள் எங்கேங்க அந்த பாதுகாப்பு சூடு பண்ணுறதெல்லாம் குடிக்கிறதுன்னு. ஒரு குழந்தை கை குழந்தையிலிருந்து அந்த தண்ணியை, ஒரு மாதத்தோட தண்ணியை குடிச்சிட்டு வந்தால் அந்த குழந்தையோட ஆரோக்கியம் என்னவாக இருக்கும்? நாங்கள் உங்ககிட்ட என்ன கேட்குறோம் அப்படின்னா, எங்கள் வயிற்றுக்கு சோறு போடுங்கன்னு கேட்குறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உனக்கு பட்டு வேட்டி சட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கா போட்டுக்கோங்கிறீங்க. எனக்கு திங்க சோறே இல்லையே, அந்த வேட்டி சட்டையை போட்டால் என் தோற்றம் எப்படி இருக்கும்? எனக்கு இப்போ என்ன தேவை? எனக்கு அடிப்படை தானே தேவை. எனக்கு நல்ல தண்ணி தேவை, நல்ல சாலை தேவை. இதை கொடுக்கறதுக்கு இங்கே நேரம் இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குடிசை மாற்று வாரியம் நம்ம மலுமிச்சம்பட்டி பகுதியில் மட்டும் கிடையாதுங்க. வெள்ளலூர் பகுதியில் இருக்க குடிசை மாற்று வாரியம், அறிவொளி நகரில் இருக்க குடிசை மாற்று வாரியம், இங்கே இருக்க மக்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நகர்ப்புறங்களில் வாழ்ந்த மக்கள். அதாவது ஹார்ட் ஆஃப் சிட்டின்னு சொல்லுவாங்க. இப்படி எந்திரிச்சு போனால் பெரிய பெரிய மால் இருக்கும், இந்த பக்கம் வந்தால் நல்ல ஆஸ்பத்திரி இருக்கும், இந்த பக்கம் வந்தால் தேட்டர் இருக்கும். ரொம்ப இருந்த மக்களை ஸ்லம் கிளியரன்ஸ், அது பேர் பாருங்களேன், ஸ்லம் கிளியரன்ஸுங்கிற பேரில் அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி அவங்களுக்கு பெட்டி பெட்டியாக ஒரு வீடு கட்டி கொடுத்து, கேட்டான அப்பார்ட்மெண்ட் ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு வீடை கொடுக்க போகிறேன், நீங்கள் அதை விட்டுட்டு சொந்த அவங்க கூரையில் இருந்தவனை கொண்டு சொந்த வீட்டில் இருங்கன்னு சொல்ல வச்சு, இன்றைக்கி வெள்ளலூர் பகுதியில் இருக்க அப்பார்ட்மெண்ட், காங்கிரீட் அப்பார்ட்மெண்ட், மழை வந்தால் ஒழுகுது, அந்த கூரையில் ஒழுகலை, இந்த காங்கிரீட் நீ கொடுத்த காங்கிரீட் வீட்டில் ஒழுகுது. அந்த இடத்துல அந்த வெள்ளலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா சமுதாய கூடம் இல்லை. இப்படி நீங்கள் குடிசை மாற்று வாரியத்தினால இப்படி கட்டி கொடுக்குறீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு சமுதாய கூடம் இருக்கணும், ஒரு மருத்துவமனை இருக்கணும்ல, அது நீங்கள் பார்க்கணும்ல, அதை நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த மக்கள் போக்குவரத்துக்கு அங்கே பேருந்து வசதி கிடையாது. நான் சொல்கிறது வெள்ளலூர் மட்டும் இல்லை, அறிவொளி நகர் பகுதியில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டும் தான், மலுமிச்சம்பட்டியில் இருக்க பகுதியில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டும் தான். மலுமிச்சம்பட்டியில் இந்த குடிநீர் தண்ணீர் வரலன்னு சொல்லி ஒரு மாதமாக அந்த அப்பார்ட்மெண்ட் மக்கள் ஒரு மாதமாக போர் சரியாகலைன்னே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த அதிகாரிகள். அப்போது அந்த மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து சொல்லும்போது நாங்கள் சொன்னோம், நாளைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நீங்கள் எல்லாம் கூட வாங்கன்னா எல்லோரும் தயாராக இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஆர்ப்பாட்டம் சொன்னோடனே அடுத்த நாள் அந்த அதிகாரிகள் ஃபோன் பண்ணி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரே நாளில் முடிச்சிடறோம்னாங்க. நான் நம்பலை, ஒரு நாள் எப்படி முடிப்பாங்க, ஒரு மாதம் முடியாத வேலையை ஒரு நாளில் முடிச்சிடுவாங்களான்னு பார்த்தா ஒரு நாள்லேயே முடிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஒரு நாள் முடிகிற வேலையை ஒரு மாதமாக இழுத்தாங்கல்ல, என்ன ஒரு தைரியம் தெரியுமா?
இங்கே யார் கேட்பா அப்படிங்கிற தைரியம். இனி நாங்கள் கேட்போம். இந்த பகுதி மட்டும் கிடையாது, கிணத்துக்கடவு மட்டும் கிடையாது, பொள்ளாச்சி வால்பாறையில் எங்கே பிரச்சனை நடந்தாலும் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் அந்த இடத்துக்கு நிச்சயமாக வரும். அந்த மக்களுக்காக சேர்ந்து குரல் கொடுக்கும். அப்புறம் வந்து பாருங்கன்னா இந்த பெண்களோட பாதுகாப்பு. நம்ம பெண்களோட பாதுகாப்புனா இந்த தொகுதியில் சாராய ஆலைகளால் அதாங்க டாஸ்மாக் நிரம்பி வழியுது. எங்கே பார்த்தாலும் சாராய கடை. நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக சாராய கடைகளை டாஸ்மாகை குறைப்போன்னு சொன்னீங்களே. இந்த பகுதியில் எத்தனை கடையை குறைச்சிங்க? இன்னும் சொல்ல போனால் 11 to 11ங்கிற பேரில் ஆளும் கட்சி டிசைனாக சாராய கடைகளை திறந்துட்டு தானே இருக்கிறாங்க. இதை போய் கேட்டால் மிரட்டுறாங்க, நீ வரக்கூடாதுங்கிறாங்க. நம்ம அதிகாரிகள்கிட்ட முறையிட்டா இந்த 11 to 11க்கும் இந்த சாராய கடைக்கும் வேகமாக வேலை செய்யக்கூடிய இந்த அரசு இயந்திரம் நம்ம ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டுக்கோ டெத்து சர்டிஃபிகேட்டுக்கோ போனால் 10 நாள் கழிச்சுவா 15 நாள் கழிச்சுவா அலைய வர்றாங்க. அப்போவும் காசை வாங்கிட்டு மட்டும்தாங்க கொடுக்குறாங்க. அதனால் இந்த பெண்கள் பாதுகாப்பு, இந்த ஒயின் ஷாப் பக்கத்தில் கடந்து போகிறக்கே பெண்கள்லாம் நைட்டானால் பயப்படுறாங்க. ஸ்மார்ட் சிட்டி, மாநகராட்சி பகுதி, கோயம்புத்தூர், இந்த இடத்துல இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த பகுதியில் பெண்கள் அந்த ஒயின் ஷாப்பை தாண்டி போகிறதுக்கு பயப்படுறாங்க. என்ன குடிகாரங்களாம் அங்கேயே குடிச்சிட்டு கெட்ட வார்த்தையில் பேசிட்டு அந்த இடத்துல அவங்களோட ஆடைகள் விலகி ஒரு மாதிரி படுத்து அதை பார்க்கறதுக்கே ரொம்ப வருத்தப்பட்டு மனக்குமுறலோடு அந்த பகுதியை போகிறதுக்கு தயங்குறாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்க, போத்தனூரில் சாரதா மில் ரோட்டில் ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் ஒரு 400 மீட்டர் கூட வித்தியாசம் இருக்காது. ஒயின் ஷாப் ஒன்று இங்கே திறந்தா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டராது இருக்கணும்னு சட்டம் இருக்குல்ல. இதுக்கு எப்படி நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க? அந்த பகுதியில் 9 மணிக்கு மேலே ஆம்பளைங்க போகிறக்கே பயப்படுறாங்க. ஏன்னா எல்லாரும் அந்த ரோடே ஒரு பார்க்குள்ளே போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் ஒருத்தன் ஆடிட்டு இருப்பான், அங்கேயும் ஒருத்தன் ஆடிட்டு இருப்பான். 2 வீலரில் போகிறவன் இந்த ரோடை போகலாமா இல்லை சுற்றி போகலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிற ஒரு நிலைமை பெண்களோட பாதுகாப்பு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த போதை பழக்கம், கஞ்சா புழக்கம். நம்மளோட பகுதியில் இருக்கிற ஒரு வீடியோ சமீபத்தில் உங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 16 வயது மாணவி கஞ்சா விற்கிறாங்க. அந்த மாணவிக்கு கஞ்சா எங்கே கிடைக்கும்? இது காவல்துறைக்கு தெரியாதா? ஒரு கூட்டம் போட்டால் ஒவ்வொரு இடத்துலேருந்து எத்தனை பேர் வருவாங்க, இவன் எங்கே இருக்கான், என்ன வேலை பார்க்குறான், இவன் குடும்பத்தில் எத்தனை பேரும் கணக்கெடுக்கக்கூடிய காவல்துறைக்கு கஞ்சா இங்கே கிடைக்கிறது இடம் தெரியாதா? தெரியும். அவங்களும் நல்லவங்க தான். ஆனால் அவங்கள தடுக்கிறது யாருன்னா இந்த மறைமுக தீய சக்தியும் ஊழல் சக்தியும் தான். கூட்டணி வச்சுக்குவாங்க. நீங்கள் நல்லா பாருங்களேன், நம்ம தளபதி சொன்ன மாதிரி தான் இந்த பாசிச சக்தியும் தீய சக்தியும் மேலே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்குவாங்க, கீழே திரைமறைவில் கை கொடுத்துக்குவாங்கன்னு. அது இந்த மாவட்டத்துக்கும் பொருந்தும். இதனால் யார் தெரியுங்களா அதிகமாக ஏமாறுறாங்க? இந்த 2 பேர்த்தினால சிறுபான்மையினர் மக்கள் தான். இந்த பகுதியில் வாழ்கிற சிறுபான்மையினர் மக்கள் இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா ஆழ்ந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்கே நல்லா பாருங்கள், நம்ம கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம். கோயம்புத்தூரில் 10 தொகுதி இருக்குது. 10 தொகுதியில் சிறுபான்மையினர் மக்கள் அதிகம் வசிக்கிற பகுதி கோட்டைமேடு, கரும்பு கடை, போத்தனூர், இப்படி இருக்கும். இந்த பகுதியில் கரும்பு கடையும் போத்தனூரும் ஆல்மோஸ்ட் கோட்டைமேடு ஒரே பகுதியில் தான் வரும். ஆனால் இந்த பகுதியை எப்படி சட்டமன்ற தொகுதியாக பிரிச்சிருப்பாங்க பாருங்களேன். கோட்டைமேடு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிக்கு போயிடும். கரும்பு கடை முன்னாடி வரைக்கும் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு போயிடும். சாரமேடு சிங்காநல்லூர் தொகுதிக்கு போயிடும். ஆத்துப்பாலம் போத்தனூர் கிணத்துக்கடவு தொகுதிக்கு வந்துடும். ஏன் அப்படி பிரித்தாங்க? நீங்கள் யோசிங்க. சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான அரசு தானே அந்த திமுக. ஏன்பா பிரிச்சிங்க? சரி, அவங்க ஆட்சியில் பல நாளாக இல்லை, பட் இன்னொரு ஆட்சி இருந்துச்சுல்ல, அவங்களாவது அதை சரி பண்ணியிருக்குல்ல. நாங்கள் சிறுபான்மையினர் மக்களுக்காக நிற்போன்னு. இதை எல்லா சிறுபான்மையினர் மக்கள் அவங்களோட தலைவர்கள்ட்டையும் முன்னோர்கள்ட்டையும் கேட்டு பாருங்களேன். இதில் மிகப்பெரிய சதி இருக்குது. உங்களை ஒன்றுபட விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் வெளியே வந்தால் பாஜக உள்ளே வந்துடும், பாஜக உள்ளே வந்துடும். இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே உங்களை ஏமாத்துறாங்க. இதை இங்கே வந்த மக்கள் மட்டும் இல்லை, இந்த தொலைக்காட்சி வாயிலாக பார்க்குற எல்லாருமே கேட்கட்டும். அதுக்கு சரியான காரணங்கள் இருந்தால் சொல்லட்டும். ஆனால் நான் எல்லாமே விசாரித்து பார்த்தேன். நான் அந்த ஒரு தொகுதி வரையறை எப்படி பிரிப்பாங்க, என்ன மோசலில் பிரிப்பாங்க, அதெல்லாமே பார்த்தேன் எனக்கு. ஆனால் இதுக்கு எனக்கு புரியல. நான் நிறைய பேர்த்துட்டு கேட்டேன், ஆமாங்கன்னு தான் சொன்னாங்க. பல சிறுபான்மையினர் தலைவர்கள் எனக்கு நல்ல பழக்கம், என் மேலே அன்பாக இருப்பாங்க. நான் வருஷமானால் சபரிமலைக்கு போவேன், ராகவேந்திரர் கோயிலுக்கு போவேன், காலையில் பூஜை பண்ணாமல் வெளியே வரமாட்டேன். ஆனால் ரம்ஜானுக்கு 27 5 நோன்பு இருப்பேன், கடைசி ரம்ஜானில் இருந்து. ஏன்னா
நான் தளபதியோட வளர்ப்பு. எங்களுக்குள்ள சாதி மதம் கிடையாது. கோயிலுக்கு போகிற வரைக்கும் தான் நான் இந்து, பள்ளிவாசல் போகிற வரைக்கும் தான் என் நண்பர் முஸ்லீமாக இருப்பான். நாங்கள் வெளியே வந்தால் நாங்கள் எல்லாரும் ஒன்று தான், நாங்கள் எல்லாரும் சமந்தான். எங்களுக்குள்ள இந்த சூழ்ச்சியால் பிரித்து விடணும், மூட்டி விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கனவுல கூட நடக்காது. ஸோ அதனால் இந்த இஸ்லாமிய மக்கள் தயவு செஞ்சு அவங்க சதியை இந்த தடவை முறியடிக்கணும். அவங்க சொல்கிறதுல என்ன தெரியுமா, நீங்கள் போய் பேசுங்க. நாங்கள் பார்க்காத இந்த மக்கள்கிட்டையா, நாங்கள் போய் பேசாததா, நாங்கள் செய்யாத கட்சி பணியா, எல்லாம் பார்த்துட்டோம். நாங்கள் இன்னி அதை செய்ய போகிறது இல்லை. வீதி வீதியாக போய் தெருமுனை நம்ம போட்டோம், 16 இடத்துல தெருமுனை கூட்டம் போட்டோம். இது வரைக்கும் 26 தடவை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம், போராட்டம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. தம்பி இதெல்லாம் நாங்கள் அந்த காலத்துலேயே பண்ணிட்டோம். கடைசி நேரத்தில் ஓட்டுக்கு 2000 ரூபா. இந்த 2000 ரூபாயை கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ வேகமாக ஓடி வந்து வாங்குறாங்கன்னு மட்டும் பாருங்களேன் அப்படின்னாங்க. அது எப்படி இருக்குன்னா, உங்களை நம்பி இவ்வளோ வருஷமாக ஓட்டு போட்டோன்னா எவ்வளோ ஏளனமாக பார்க்குறீங்க நீங்கள். அந்த 2000 ரூபாய் கொடுத்துட்டா உங்களுக்கு இவங்க எல்லாம் அடிமை. கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் பணம் கொடுக்க மாட்டோம். இந்த கூட்டம் இங்கே வந்திருக்க பல பேர், பல கட்சிகள் வந்து நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. தம்பி நாங்கள் போயிருக்கோம். எங்களுக்கு 300 ரூபாயும் கொடுத்துருக்காங்க, 500 ரூபாயும் கொடுத்துருக்காங்க, 700 ரூபாயும் கொடுத்துருக்காங்க, சாப்பாடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்கள் கூட்டத்துக்கு மட்டும் நான் பணம் வாங்கிட்டு வரமாட்டேன். பணம் செலவு பண்ணி வண்டி வச்சுட்டு வேணாலும் வரேன். ஏன்னா இது என்னோட கட்சி, தளபதியோட கட்சி. தளபதி மேலே அன்பாக இருக்கிறவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி வந்த மக்கள் கூட்டம். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இந்த கோயம்புத்தூரில் கடந்த 10 வருஷமா இப்படி ஒரு கூட்டத்துக்கு காசு கொடுக்காம கூட்டணை ஏதாவது ஒரு கட்சி இருக்கா? இங்கே யாராவது உங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்களா? கொடுக்குறேன்னு ஏதாவது சொன்னாங்களா? சாப்பாடு கூட எங்களால் வாங்கி கொடுக்க முடியுமான்னு தெரியாது. இருந்தாலும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ணணும். எங்கள் சக்திக்கு எங்ககிட்ட பணம் இல்லை. இந்த கூட்டம் நடத்துகிற கூட எங்கிட்ட வந்து மாற்றுக் கட்சி நண்பர்கள்லாம் சொன்னாங்க, ஏன் நீங்கள் போய் ஒயின் ஷாப்பில் கேட்டிங்கன்னா ஒரு 10-10,000 ரூபா கொடுப்பாங்க. நம்ம பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஒயின் ஷாப் இருக்குது. அது போக இந்த கல்குவாரியை கேட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் பணம் கொடுப்பாங்கன்னாங்க. எதுக்கு இந்த பணத்தை வாங்கிட்டு 2026 நாங்கள் ஜெயிச்சிருவோம், அவங்ககிட்ட போய் இப்படி கை கட்டி நிற்கிறக்கா? அதுக்கா? நாங்கள் அதுக்கு வரலையே. என் தலைவன் சொல்லியிருக்கிறாரு, நான் ஊழல் பண்ண வரல, எனக்கு அது அவசியமும் இல்லை, என் கூட இருக்கவங்களையும் ஊழல் பண்ண விட மாட்டேன். அந்த கூட்டத்திலிருந்து வந்தவங்க ஒவ்வொருத்தரும் கடன் வாங்கியாவது இந்த மாதிரி கூட்டம் நடத்தி இந்த மக்களை கூப்பிட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி 2026 ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அடுத்து வரப்போகிற சமுதாயத்தை ஒரு நல்ல சமுதாயமாக, நேர்மையான சமுதாயமாக மாற்றுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இவங்களாம் பாருங்களேன், எங்கேயாவது சமீபத்தில் ரேஷன் கடை கட்டுறதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணனேன், ஒரு மருத்துவமனை கட்டுறதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணனேன், எங்கேயாவது நடந்திருக்கா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம போய் கேட்டு பாருங்களேன், நடக்கவே நடக்காது. அதே மாதிரி இந்த ரோடு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த ரோடு ஆட்சிக்கு வந்து 3 வருஷமாக அந்த குண்டுங்குழிலேயே தான் நம்ம கிடந்து செத்துருப்போம். அது என்னடா பண்ணுறதுன்னு தோணியிருக்கோம். ஆனால் கடைசியாக அந்த எலெக்ஷன் வரும்போது 6 மாதத்தில் உங்கள் ஏரியாலெலாம் ரோடு போட்டுட்டு இருப்பாங்களே, போடுவாங்க. ஏன்னா எலெக்ஷன் வருதில்ல. நம்ம 3 வருஷம் கஷ்டப்பட்டுருப்போங்க. இது மனுஷனோட உளவியல். 3 வருஷமாக கஷ்டப்பட்டுருப்போம். ஆனால் 3 மாதம் அந்த கஷ்டம் இல்லாமல் அந்த இடத்த பயணிச்சிட்டோன்னா அந்த 3 வருஷ கஷ்டம் நமக்கு மறந்துடும். இதைத்தான் பயன்படுத்துகிறாங்க இந்த ஊழல் அரசியல்வாதிகளும் தீய சக்தி அரசியல்வாதிகளும். இதை நாங்கள் எடுத்து சொல்லுவோம், என் மக்கள்கிட்ட சொல்லுவோம், இந்த 3 வருஷம் இவ்வளோ தூரம் நம்மளை கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். அவங்கள ஞாபகமாக இருக்க வச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் ரொம்ப பெரிய பிரச்சனை இந்த குப்பை கிடங்கு. என்னடா எப்போ பார்த்தாலும் குப்பை 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 அப்படிங்கிறானே தான் எல்லாத்துக்கும் தோணும். இந்த பகுதியில் இந்த குப்பை கிடங்குலேருந்து 10 கிலோமீட்டருக்கு உள்ள யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, நம்ம சிஎம்மாக இருந்தாலும் சரி, உயர்மட்ட அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, 10 நாள் இந்த பகுதியில் வந்து வாழ்ந்து பாருங்களேன். அந்த குப்பை கிடங்குலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நீங்கள் குடியிருங்களேன். 1 மாதம் வேண்டாங்க, 1 வாரம் இருந்து பாருங்கள். உங்கள் குழந்தைய குடும்பத்தோடு வந்து பாருங்களேன். தினம் அந்த நாற்றத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களால் அதை மறக்க முடியல. இதை எவ்வளவோ தடவை அடையாளப்படுத்திட்டோம். சரி, இதை சரி பண்ண முடியாதா? நானும் யோசித்தேன். சரி, நம்ம சும்மா குறையே சொல்லிட்டு இருந்தால் அதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண தீர்வுங்க. அதுக்கு
ஒவ்வொரு குப்பை கிடங்குலையும் பயோமைனிங் திட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த பயோமைனிங் திட்டம் என்ன அப்படின்னா, அதோட பட்ஜெட்டையும் நான் பார்த்தேன்னா நமக்கு தான் இந்த இணையதளம் இருக்கே, அது மூலமாக பார்க்கும்போது ஒரு பயோமைனிங்க்கு 59 கோடி ரூபாய் இருந்தால் ஒரு பயோமைனிங்கை கொண்டு வரலாம். செம்மொழி பூங்காக்கு காட்டின ஆர்வத்தை ஏன் இந்த குப்பை கிடங்குக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க? ரேஸ் கோர்ஸில் வைஃபைக்கும் அங்கே நடந்து போகிற மக்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஏன் இங்கே மூச்சு விட முடியாமல் தவிக்கிற மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இது போக தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொல்லியிருக்கு, நீங்கள் எம்சிசிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குங்கன்னு. எம்சிசினா ஒன்றும் இல்லைங்க, மைக்ரோ கம்போசிங் சென்டர். கிட்டத்தட்ட ஒரு 40 இடத்துல உருவாக்கணும்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி அது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு கூட வேலை செய்கிறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 4 மண்டலமாக 100 வார்டுகளோட குப்பை இங்கே வருது. 1250 டன் குப்பை இங்கே வருது. ஒரு 4 மண்டலமாக 25 வார்டுக்கு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே நீங்கள் இந்த மைக்ரோ கம்போசிங் சென்டரை உருவாக்குனீங்கன்னா இங்கே இவ்வளோ பிரச்சனை வராதில்ல. நீங்கள் ஏன் இந்த கிணத்துக்கடவு தொகுதி, இவங்க எப்படி, நீங்கள் எல்லாம் கிணத்துக்கடவு தொகுதி தானே? எல்லாரும் கிணத்துக்கடவு தொகுதியா? நம்ம தொகுதி அவங்களுக்கு என்ன தெரியுமா? குப்பை தொட்டி. இதை இங்கே கேட்கறக்கு ஆள் இல்லை. ஜெயிச்சவங்க போய் நின்றுக்கிறான். எப்படி கேட்பாங்க? ஒரு குப்பை கிடங்கில் இருந்து சம்பாதிக்கணும் இருக்கிற மனுஷனோட சிந்தனை மக்களுக்கு நல்லது செய்ய எப்படிங்க வரும்? சின்ன பசங்க விவரம் தெரியாது, உண்மைதான். சின்ன பசங்க தான் எங்களுக்கு விவரம் தெரியாது தான். நாங்கள் எங்கள் தலைவரை மட்டும்தான் பார்த்தோம். அவர் கட்டவுட்டுக்கு மாலை போடுவோம். நாங்கள் காலையில் 4 மணிக்கு போய் படம் பார்ப்போம். என்னைக்கு எங்கள் தலைவர் நம்ம அரசியலுக்குள்ளே போகிறோன்னு சொன்னாரோ அன்னையிலேருந்து இந்த அரசியலை கற்றுக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி நாங்கள் பேசுகிற அரசியல் உங்களால் பேச முடியாது. என்ன வேணாலும் கேளுங்க, எங்களால் பதில் சொல்ல முடியும். ஆனால் யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு தான் சொல்லுவோம். சும்மா வீதியில் இருக்கிறவங்களாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா சில பேர் நம்மளை விமர்சனங்கிற பேரில் அவங்களோட பொழப்பை பார்க்கறதுக்கு போகிறாங்க. பொழைச்சி போட்டு பரிதாபம் சம்பாரிச்சிட்டு போகணும்னு சொல்லி அவங்களெல்லாம் விட்டுட்டு போயிடணும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சில அதிமுக தொண்டர்கள்லாம் எனக்கு உண்மையாலும் அவங்களாம் ஒரு தாயில்லா பிள்ளை மாதிரி ரொம்ப தவிக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கணும்னே தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வராங்க. நீங்கள் இந்த அரசியல் கள சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. எந்த பாசிச சக்தியையும் வளர்த்து விட நினைக்காதீங்க. நம்ம கிணத்துக்கடவு தொகுதி ஒரு அமைதியான, ஒற்றுமையான, ஒன்றுக்குள்ளே ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்க தொகுதி. இதை நேரடியாக எதுக்க போகிறது பாசிச சக்தி. மறைமுகமாக அந்த உங்கள் மேலே இருக்க அந்த வன்மத்தை தீர்க்கிறது அந்த தீய சக்தி. ஸோ இதுக்கு போய் நீங்கள் இரையாயிராதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு தொகுதியில் எல்லாம் சொல்லுவாங்க, தளபதி யாரை வேட்பாளராக சொல்கிறாரோ நிச்சயம் இந்த கிணத்துக்கடவு தொகுதியில் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வெற்றி பெறுவார். இது சத்தியம். சும்மா ஸ்டேஜுக்கு மேடைக்கு பேசுகிறோம் அப்படிலாம் இல்லை. இவங்களோட கணக்கு என்னென்னா, போன தேர்தலில் என்ன நடந்துச்சு, அதுக்கு முந்தின தேர்தல் என்ன நடந்துச்சு, இதை வச்சு ஒரு கால்குலேஷன் போட்டுட்ருக்குறாங்க. நம்ம அப்போ ஒரு 28 வாங்கினோம், இங்கே அவங்க ஒரு 13 வாங்கினாங்க, சேர்த்தி பார்த்தா ஒரு 40ங்கிறாங்க. சார், அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் உருவாயிருக்கு. அந்த நீங்கள் வாங்கின அந்த 27லையும் இந்த பக்கம் இருக்க 18லையும் கிட்டத்தட்ட 3/4 இந்த பக்கம் வந்துருச்சு. அந்த பக்கம் இருந்தாங்கள அந்த ஜெயிச்சவங்க, அங்கே இருந்து ஒரு 30% இங்கே வந்துருச்சு. அதனால் இந்த தடவை நீங்கள் போடுற கணக்கு எல்லாமே 0 தான். எதுவுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது. எல்லாம் அந்த ஒரு கனவு கோட்டையில் இருக்கிறாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. அந்த கோட்டையை உடைக்கிறதுல தாங்க சார் எங்கள் தளபதி எக்ஸ்பர்ட்டு. கடைசியாக ஒரு குறள், இயற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஒரு அரசின் கீழ் இயங்கும் நாடு பசி இல்லாமலும் பிணி இல்லாமலும் அயல் நாட்டில் பகை இல்லாமலும் இருந்தாலே நலமாக அமையும். நாட்டின் அரசு பாரபட்சமின்றி அனைவருக்கும் பசி தீர்க்கும் அரசாகவும், பல நல்ல திட்டங்களின் வழி நாட்டு மக்களின் சுகாதாரத்தை பேணும் அரசாகவும், அமைதியை விரும்பும் அரசாங்கமும் இருப்பது சிறந்த அரசுங்கிறாரு வள்ளுவர். அந்த மாதிரி ஒரு அரசு வேணும் அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, எந்த ஒரு தேவையும் இல்லாத நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகம் தான் அந்த ஆட்சியை கொடுக்கும். கடைசியாக ஒன்று, இந்த 1000 ரூபாயை இங்கே யாருமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, தகுதியான மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறோம். ஒரு அப்பாவுக்கு 4 குழந்தை இருக்குது. ஒரு குழந்தை ஐஏஎஸ் ஆகிட்டான், ஒருத்தன் டாக்டர் ஆகிட்டான், ஒருத்தன் கலெக்டர் ஆகிட்டான். கலெக்டர் ஐஏஎஸில் ஒருத்தன் ஏதோ ஒரு ஃபீல்டில் ஐடி துறையில் பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கடைசியாக இருக்கிற பையனுக்கு வேலை இல்லை, அவன் கொஞ்சம் சிரமப்படுறான்னா அந்த அப்பா அந்த மக்களுக்கு, அந்த பையனுக்கு உதவணும். அந்த மாதிரி நம்ம நாட்டில் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த அரசுகள், நம்மளோட அரசுகள் எல்லாம் உதவணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் 2 கார் இருக்குது, 2 ரேஷன் கார்டும் இருக்குது.
ஒரு பங்களா இருக்குது. ஆனால் அவருக்கு இந்த பொங்கலுக்கு 3000 ஒரு வீட்டில் 6000 ரூபா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் 100வது வார்டில் இருக்கிறாரு. அவர் இந்த 1000 ரூபா ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண போகிறாரு. அவரை 6 மாதமாக அந்த ஸ்கீமில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீ இந்த கட்சிக்காரன் கிடையாதுன்னு. முதல்ல யாருக்கு எந்த திட்டத்தை கொடுக்கணுங்கிற ஒரு திட்டமிடலே இல்லாத நீங்கள் எப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டோம் வெற்றிகரமான திட்டம் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? 1000 ரூபாய் இல்லை, கஷ்டப்படுறவங்களுக்கு 2000 ரூபா கொடுக்கலாம், 3000 ரூபா கொடுக்கலாம். ஆனால் யாருக்கு அது போய் சேரணுமோ அதை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு போய் சேர்த்தணும். அப்போ தான் ஒரு நல்ல ஆட்சி அமையும். இதெல்லாம் பெரிய வியூகத்தோட தளபதி வராரு. தமிழக வெற்றிக்கழகம் இந்த தொகுதியில், பொள்ளாச்சி தொகுதியில், வால்பாறை தொகுதியில் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கும். இப்போ நாங்கள் சொன்ன குறைகள் எல்லாத்தையும் வீடியோ மூலமாகவும் நிறைய பகுதியில் இருக்க குறைகளை சொல்லிட்டு இருக்கோம். அத்தனையும் போர்க்கால அடிப்படையில் தளபதியோட உத்தரவின் பேரில் இங்கே வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கிட்ட கேட்டு அந்த பிரச்சனைகள்லாம் தமிழக வெற்றி கழகம் சரி செய்யுங்கிறத தெரிவித்துக்கொண்டு எனக்கு இப்படி வாய்ப்பளித்த எங்கள் அண்ணன்கள் எல்லாருக்கும், ஆனந்த அண்ணனுக்கும், என் தளபதிக்கும், கடவுளுக்கும், எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப நன்றி.